குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம அதிகமாக கேள்விப்படுற நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் இவனுக்கு சுகர்ப்பா, ஸ்வீட் கொடுக்காதீங்க அந்த மாதிரி நிறைய கேள்விப்படுறோம். அது அலோபதியில் நிறைய இன்சுலின் எடுத்துக்கணும் அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஆனால் ஆயுர்வேதத்தில் இதை முற்றிலும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த மாதிரி அப்படின்றத தான் நம்ம இப்போ டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. இப்போ சர்க்கரை நோய் அப்படின்றது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆயுர்வேதத்தில் சர்க்கரை நோய் அப்படின்னா என்ன டாக்டர்? சரி, முதல்ல சர்க்கரை நோயின்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு என்னங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம முதல்ல உடம்பு அப்படிங்கிறது பஞ்சபூதங்களால் ஆனது. நீர், நெருப்பு, ஆகாயம், தண்ணீர் மற்றும் பூமி, இது எல்லாமே சேர்ந்தது தான் உடம்பு. இப்போ இந்த உடம்பு இந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்து வாதம், பித்தம், கபம்ங்கிற 3 தோஷங்களை உருவாக்கி இருக்கிறத பார்க்கும். இந்த 3மே உடம்புடைய ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸ், உடம்புடைய இயக்கத்திற்கு அடிப்படையான விஷயங்கள். இந்த 3க்கு அடுத்து நம்ம பார்க்குறது உடம்புடைய 7 தாதுக்கள். செரிமான மண்டலம் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி, இரத்த அணுக்கள், தசை, கொழுப்பு, எலும்பு, எலும்பு மஜ்ஜை, நாளமிலா சுரப்பிகள், நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த மண்டலங்கள். இந்த 7 விஷயங்களை நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம இயக்குகின்ற பிரபஞ்ச சக்தி. ஸோ இந்த பிரபஞ்ச சக்திங்கிறது சக்கரங்கள் மூலமாக நம்ம உடம்போட இயக்கம் வருது. மூலாதாரத்திலேருந்து சகஸ்ரஹாரம் வரை இருக்கக்கூடிய 7 சக்கரங்களை நம்ம பார்க்கணும். இதுக்கடுத்து நம்ம பார்க்குறது 108 வர்ம புள்ளிகள். இந்த வர்ம புள்ளிகள்லாம் ஒரு லோக்கலைஸ்டு பவர் ஸ்டேஷன் மாதிரி நம்மளோட இயக்கத்துக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய முக்கியமான இடமா வர்ம புள்ளிகள் இருக்கிறத பார்க்கணும். இதுக்கடுத்து 5 லேயராக நம்ம உடம்பு பிரிஞ்சிருக்கிறத பார்க்கணும். கோஷங்கள்னு சொல்லுவோம். அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமயன்னு சொல்லக்கூடிய 5 கோஷங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இது எல்லாம் சேர்ந்தது தான் உடம்பு. நம்ம எப்படி உயிரோடு இருக்கோம்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, அண்ட் பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுக்கக்கூடிய சக்தி, இந்த 3 ஒன்றா சேரும்போது தான் நம்மளுடைய உயிர் சத்து நம்ம வேலை செய்ய வைக்குது. சாப்பாடு இல்லைனாலும் நம்ம இருக்க முடியாது, காற்று இல்லைனாலும் இருக்க முடியாது, பிரபஞ்ச சக்தி இல்லைனாலும் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ இதுதான் நம்முடைய மொத்த பாடியோட அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி. அப்போ இந்த பாடியோட இயக்கத்துக்கு தேவையானது என்ன? சாப்பாடு தான். அப்போ சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம், சாப்பாடு நம்ம உடம்புக்குள்ளே போய் உயிர் சக்தியாக மாறுது. அந்த உயிர் சக்தி நம்முடைய உயிரை தக்க வச்சு நம்முடைய இயக்கத்துக்கு நமக்கு உதவி செய்யுது. சர்க்கரை நோய்ங்கிறது இந்த உயிர் சத்தில் ஏற்படுகின்ற இழப்பை தான் நம்ம சர்க்கரை நோயின்னு சொல்கிறோம். ஸோ சர்க்கரை நோய்ங்கிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு கிடையாது. அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். எஸ், சர்க்கரை நோய்ங்கிறது இந்த மொத்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய உயிர் சத்து குறைகின்ற ஒரு நிகழ்வை தான் சர்க்கரை நோயின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் சர்க்கரை நோய் வரத்துக்கான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு சாப்பிட்றது, உடல் எடை இருக்கிறது, இதெல்லாம் சொல்கிறோம். அப்போ இன்றைக்கி 1 வயது குழந்தைக்கு 2 வயது குழந்தைக்கு ஏன் இன்றைக்கி சர்க்கரை நோய் வருது? ஏன்னா இந்த உயிர் சத்து எங்கெல்லாம் இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல உருவாகக்கூடிய நோயாகத்தான் நம்ம சர்க்கரை நோய் சொல்கிறோம். அப்போ சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இன்றைக்கு வெறும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் கொடுத்தாலும், நேரடியான ஊசி மருந்துகளை இட்டாலும் கூட சர்க்கரை நோயை நம்மால் குணப்படுத்த முடிவது கிடையாது, இல்லைங்களா? அப்படிதான் சொல்லியே ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கிறாங்க. நிச்சயமா. ஆனால் அந்த உயிர் சத்தை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் நம்முடைய சிகிச்சை முறை இருக்குமேயாயின் சர்க்கரை நோயும் குணப்படுத்தக்கூடியது தான் அப்படிங்கிறது தான் ஆயுர்வேத தத்துவம். ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, உங்களுடைய மன ஆரோக்கியம், ஒரு 7 விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம். ஒரு சர்க்கரை நோய் வரத்துக்கான காரணம்ங்கிறது 7 விஷயத்தை நம்ம சொல்லுவோம். முதலாவது உணவு, 2வது நம்முடைய பிராணன் காற்று, 3வது நம்ம சாப்பிட்ற தண்ணீர், 4வது நம்ம உடல் சுத்தி எப்படி இருக்கு, 5 நம்ம மனசு எப்படி இருக்கு, 6 நம்ம ஆத்மா எப்படி இருக்கு, 7 எந்த வகையான வாழ்வியல் முறையில் நம்ம இருக்கோம். ஸோ இந்த 7 ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த 7 ஃபேக்டரும் மோசமாகும் போது நமக்கு வரக்கூடிய நோயை தான் சர்க்கரை நோயின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சர்க்கரை நோய்ங்கிறது நீங்கள் இனிப்பு சாப்பிட்றதுனால மட்டும் வராது, உங்களுடைய குடிப்பழக்கம் மட்டும் உங்களுக்கு சர்க்கரை நோயை கொண்டு வராது, உங்களுடைய உடல் எடை மட்டும் உங்களோட சர்க்கரை நோயை கொண்டு வராது. இந்த 7 ஃபேக்டர்ஸும் தான் உங்களுக்கு சர்க்கரை நோயை கொண்டு வரும். ஓகே டாக்டர். இப்போ அலோபதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறது இல்லை. இப்போ டைப் 1, டைப் 2 அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸில் சொல்கிறாங்க, நிறைய நேம்ஸில் சொல்கிறாங்க. இப்போ இது ஆயுர்வேதத்தில் எப்படி சர்க்கரை நோய்னா இதில் ஏதாவது வகைப்படுத்தப்பட்டிருக்கா? சர்க்கரை நோயை ஆயுர்வேதம் 20 வகையாக பிரிக்கிறது பார்க்குறோமா. கபத்தாலாவது 10, பித்தத்தாலாவது 6, வாதத்தாலாவது 4.
இப்போ கபம் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக சர்க்கரை நோயை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுவோம்னா, நம்ம உடம்புல இருந்து சத்து கழிவாக உடலை விட்டு போகிறதுனால தான் சர்க்கரை நோயை தமிழ் மருத்துவத்தில் நீரழிவு நோயின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்க சத்தெல்லாம் சிறுநீர் வழியாக போகிறதுனால தான் நீரழிவு நோய். அப்போ அந்த சிறுநீருடைய நிறம், மனம், அதோடைய திடத்தன்மை எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் சர்க்கரை நோய் எந்த வகையானது அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் கபம் சார்ந்த சர்க்கரை நோய் அப்படின்னு வரும்போது அதில் முதலாவது நம்ம பார்ப்பது இக்ஷு மேகம்னு சொல்லுவாங்க. கரும்புடைய சாறை நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த நிறத்தில் உங்களுடைய சிறுநீர் வெளியில் போகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு 10 வகையான சிறுநீர் வெளியேற்றம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே போல் பித்தத்தால் வரக்கூடியது அப்படின்னு வரும்போது மஞ்சள் நிறத்தில் உங்களுடைய சிறுநீர் போகும். எந்த அளவுக்கு மஞ்சள் நிறமாக இருக்கும்னா அது துணியில் பட்டுதுன்னா அந்த இடம் மஞ்சளாகவே மாறி போகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் வாதம் சார்ந்ததுன்னு வரும்போது அந்த இடத்துல புரதமும் அந்த சிறுநீர் நீர்த்தன்மையோடு இல்லாமல் திடத்தன்மையோடு வெளியில் போகிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு நெய் மாதிரி உருகி சிறுநீர் போவதை பார்க்க முடியும். இது வாதம் சார்ந்த சர்க்கரை நோய். இப்போ நீங்கள் இதை முதல் முறையாக கேட்கும்போது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். இப்படி கூட உங்களுக்கு சிறுநீர் போகுமா, இதெல்லாம் உண்மையிலே இருக்குமா? ஆனால் நம்ம மருத்துவமனையில் இது எல்லாத்தையும் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். 20 டைப்ஸையுமே ஒவ்வொருத்தரோட யூரினோட கலர், அது அவங்க உடம்புல ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம் எவ்வளவு அழகாக கிளினிக்கலாக டாக்குமெண்ட் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கு 20 டைப் சர்க்கரை நோயில் கபத்தால் ஆகக்கூடிய 10, பித்தத்தால் ஆகக்கூடிய 6 100% கியூரபிள். வாதத்தால் ஆகக்கூடிய 4ல் 2 மருந்துகளை கொண்டு கட்டுப்படுத்தக்கூடியது, 2 குணப்படுத்த முடியாத வகையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் அதை கம்பேர் பண்ணோன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம இன்சுலின் இல்லை, இன்சுலினை போடுறோம், பட் அதையும் உடம்பு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலை வரும்போது கிட்டத்தட்ட கடைசி நிலையான சர்க்கரை நோயில் மரணத்தை உருவாக்கக்கூடிய சர்க்கரை நோயெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஏன் இன்றைக்கு தீர்க்க முடியாத நோயாக இருக்குன்னா, இன்றைக்கும் தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை பற்றி இருக்கக்கூடிய அனாலிசிஸும் எந்த வகையான சர்க்கரை நோயினால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கிற அனாலிசிஸும் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு ஒரே மருந்து தானே எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. அப்போ வாதம் சார்ந்தவங்களுக்கு வேற தேவை, பித்தம்க்கு வேற தேவை, கபத்துக்கு வேற தேவைங்கிற புரிதலற்று இருக்கிறதுனால தான் இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவோ குணப்படுத்தவோ முடிவதில்லைங்கிறது ஒரு உண்மை. இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவம் சொல்லக்கூடிய அந்த ஒரு அனாலிட்டிக்ஸ் நம்ம கொண்டு வந்தோம்னா ஒரு 80% ஆஃப் த பாப்புலேஷன் இங்கே சர்க்கரை நோயிலிருந்து முழுசாவே குணமாயிடலாம். அது எப்படிங்க சார்? இப்போ ஆயுர்வேதத்தில் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு இப்போ சர்க்கரை நோய்க்கு? 7 தாம்மா. நான் சொன்ன 7 pillars தான். நம்பர் 1 உங்களுடைய உணவு. நம்ம எத்தனை பேர் சாப்பாடை மென்று சாப்பிட்றோம்? நீங்க சொல்லுங்க, உணவு எங்க அரைக்கப்படுது? பல்லுல, வாயில தானே. சரி, அப்போ உணவு அரைக்காம நீங்க வயிற்றுக்குள்ள போச்சுன்னா அது என்ன ஆகும்? டைஜஸ்ட் ஆகாது. அப்போ சர்க்கரை நோய் எங்க ஆரம்பிக்குதுன்னா இங்கே தான் ஆரம்பிக்குது. நம்ம உணவை வாயிலிட்டு நன்றாக மென்று கூழாக்கி நம்மளோட உமிழ்நீர் அதில் கலந்து வயிற்றுக்குள்ளே போகும்போது இந்த இடத்துலையும் அரைத்தல் முடிஞ்சிருது. வயிறுடைய வேலை நொதித்தல் மட்டும்தான். அது ப்ராப்பராக நடக்கும்போது உங்கள் கணையம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவான அமிலங்கள் உங்கள் உடம்புக்கு போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன உணவு சாப்பிட்றோன்னு மட்டும் இல்லை, எப்படி உணவு சாப்பிட்றோங்கிறதுலையும் ஒரு முக்கியத்துவம் கொண்டு வரணும். அறுசுவைனா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இனிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு, புளிப்பு, கசப்பு, புளிப்பு. பாருங்க, சொல்றதுலேயே இவ்வளோ தடுமாற்றம் இல்லைங்களா? நம்ம யாருமே இன்றைக்கு அறுசுவை உணவை சாப்பிட்றதில்லை. பொதுவாக அந்த அறுசுவை உணவு ஏன் ரொம்ப முக்கியம்னா, இன்றைக்கு இனிப்பு, உப்பு, புளிப்பு இது 3மே கபத்தை அதிகரிக்கும். கசப்பு, துவர்ப்பு மற்றும் உப்பு வாதத்தை மாற்றும். அதே போல காரமான உணவுகள், புளிப்பான உணவுகள், உப்பான உணவுகள் பித்தத்தை அதிகரிக்கும். ஸோ ஒரு அறுசுவை உணவில் இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற உணவுகள் பெரும்பாலும் ஒரு வகையான உணவுகளாக இருக்கிறதுனால இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம சாப்பிட்ற உணவுகள் காரமற்ற உணவுகள் அல்லது கசப்பற்ற உணவுகள், துவர்ப்பற்ற உணவுகளில் தான் நம்ம இருக்கோம். அப்போ இனிப்பு, புளிப்பு, உப்பு மட்டும்தான் நம்ம உணவில் இருக்கே தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போ என்ன ஆகுது? நம்மளோட செரிமான மண்டலம் பாதிக்கப்பட ஆரம்பித்து நமக்கு நோய்த்தன்மை வருது பார்க்கணும். ஸோ முதல்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோக்கஸ் என்னன்னா உணவு எப்படி சாப்பிடணும், நம்ம உடம்பு வாதமா பித்தமா கபமா, நம்ம வயசு வாதமா பித்தமா கபமா, ரித்துச்சரியைன்னு சொல்லுவோம், எந்த காலநிலையில் நம்ம இருக்கோம் அது நம்ம உடம்புல எடுக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன,
அது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? இப்ப நம்ம உடம்பு வாதமா, பித்தமா, கபமான்றது நம்மளே அனலைஸ் பண்ண முடியுங்களா? நிச்சயமா பண்ண முடியும். இன்றைக்கு எல்லா இணையங்கள் வந்த பிறகு அந்த தகவல் இருக்கு. இல்ல ஒரு ஆயுர்வேத மருத்துவர், சித்த மருத்துவரை சந்தித்து ஒரு நாடி பார்த்தோம்னாலே நம்ம உடம்பு என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ உணவுல நம்ம ஃபர்ஸ்ட் சேஞ்ச். ரெண்டாவது மூச்சு. இந்த மூச்சுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பிரம்மன் நம்ம தலையில எழுதும்போது எங்கேயுமே இத்தனை மணி நேரம் இத்தனை ஆண்டுகள்னு எழுத மாட்டாராம். இத்தனை கோடி மூச்சுக்கள் அப்படின்னு தான் எழுதுவாராம். அப்ப அத்தனை கோடி மூச்சுகள் அப்படின்னு இருக்கும்போது நீங்க மூச்சுகளை வீணாக்கினாலே உங்களுடைய ஆயுள் குறைந்து விடுங்கிறது தான் உண்மை. நம்ம யோசிப்போம், சித்தர்கள்லாம் 600 வருடம் இருந்தாங்க, 1000 வருடங்கள் இருந்தாங்கலாம் நம்ம யோசிக்கிறோம், படிக்கிறோம். நம்ம யோசிப்போம் இதெல்லாம் சாத்தியமானு யோசிக்கிறோம் இல்லையா? ஆனால் சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பெரிய சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உள்ள எடுக்கக்கூடிய மூச்சுக்கும் வெளியில் விடக்கூடிய மூச்சுக்கும் உங்களோட லங்ஸ் உங்களோட ஆக்சிஜனை 100% மெட்டபலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, இல்லை இயற்கையாக இது உங்களுக்கு நடந்ததுன்னா மினிமம் 150 இயர்ஸ் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் நடக்கிறது மனிதனுடைய ஆயுளை எவ்வாறு நீட்டிக்க முடியும் அப்படிங்கிறது, இளமையாக இருக்க முடியுங்கிறது. அதில் ஒரு ஆராய்ச்சி முடிவுது. ஸோ இன்றைக்கு பிராணாயாமம், மூச்சை கட்டுப்படுத்துவதால் இன்றைக்கு சர்க்கரை நோயை மிகப்பெரிய அளவில் நம்மால் மாற்றிவிட முடியும். மூன்றாவது தண்ணீர். ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும்? அவங்களோட 20 kgக்கு 1 லிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா 100 கிலோ இருக்கவங்க 5 லிட்டர் தண்ணி குடிக்கணுமா? அப்படி கிடையாது. தண்ணீரே ஒரு மிகப்பெரிய மருந்து தான். நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்றோம் இல்லையா? நம்ம உடம்பும் நீரின்றி இருக்க முடியாது. நம்ம உடம்புல 70% மேல தண்ணீர் தான். அப்போ அந்த தண்ணீரை எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஹைட்ரேட் பண்றோமோ அந்த அளவுக்கு உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் தண்ணீர் மூலமாகவே வெளியேற்றப்படும் இல்லையா? வாத உடம்பு இருக்கவங்க எப்பவுமே வெந்நீர் தான் குடிக்கணும். வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சிறந்த மருந்து எதுனா வெந்நீர் தான். குறைந்தது வாத உடம்பு இருக்கவங்க 3 லிட்டர் வெந்நீர் குடிக்கணும். பித்த உடம்பு இருக்கவங்க வெந்நீரே குடிக்க கூடாது. ஏன்னா அந்த சூடுத்தன்மை இன்னும் பித்தத்தை அதிகப்படுத்தும். அவங்க தண்ணீர் தான் குடிக்கணும். ஸோ தேவையான தண்ணீர் குறைந்தது 3 லிட்டர். கப உடம்பு இருக்கவங்களும் வெந்நீர் தான் குடிக்கணும். ஆனால் கப உடம்பு ஏற்கனவே நீர்த்தன்மையான உடம்பா இருக்கிறதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய அளவு தண்ணீருடைய அவசியம் கிடையாது. இந்த புரிதல், கோடையில் எவ்வளோ தண்ணி குடிக்கணும், மழைக்காலம் குளிர்காலத்தில், இது மூன்றாவது விஷயம். நான்காவது உடல் சுத்தி. எத்தனை பேர் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் 3 மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து எடுத்து உடம்பை சுத்தம் பண்ணுறோம்? கிடையாது. நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு தண்ணீர் தொட்டி வச்சுருக்கோம். குறைந்தது மாதத்துக்கு ஒரு முறை அந்த தண்ணீர் தொட்டியை சுத்தப்படுத்துகிறோம். அப்போ தான் அந்த தண்ணீர் அதில் புழங்கும் போது நமக்கு நோயற்ற தன்மை இருக்குது. இப்போ நம்ம உடம்பு பிறப்பதற்கு முன்பு இருந்தே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய உடம்பு. அப்போ இதை சுத்தம் பண்ணலைன்னா அப்போ உறுப்புகளோட செயல்பாடு எப்படி இருக்கும்? பலவீனமாகும் இல்லையா? அந்த பலவீனம் நமக்கு கடுமையான பக்க விளைவுகளை உருவாக்குறதுனால நம்ம செய்ய வேண்டிய முதல் முயற்சி உடல் சுத்தி. நாங்கள் பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் சொல்லி கொடுக்கறது 10 மா இலை, 10 கொய்யா இலை, 10 வேப்ப இலை, ஒரு 300 மில்லி தண்ணீர் எடுத்து இந்த இலைகள்லாம் கட் பண்ணி அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 100 மில்லியாக குறைச்சிட்டு ஒரு கரண்டி விளக்கெண்ணெய் அதில் போட்டு மாதத்துக்கு ஒரு நாள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. அந்த ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை வயிற்றில் இருக்கக்கூடிய பித்த கழிவுகள் எல்லாம் உடம்பை விட்டு வெளியில் போகும். அன்றைக்கு ஒரு நாளைக்கு இட்லி, இடியாப்பம், காரம் இல்லாத உணவுகளை சாப்பிடுங்க, ஓய்விடுங்கன்னு சொல்லுவோம். இப்போ இதை செய்யும் போது உடல் கழிவு நீங்கும் போது நம்ம உள்ளுறுப்புகள் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைவதை நம்ம பார்க்க முடியும். அடுத்து வர்றது மனோசுத்தி. இன்றைக்கு கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மலச்சிக்கல். அதே போல் there is something called emotional constipation. மலச்சிக்கல். மலச்சிக்கல் போலவே மனதில் ஏற்படுகின்ற சிக்கல். இன்றைக்கு நம்ம யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டில் நம்ம அப்பா, அம்மா, அண்ணா, தம்பி, கணவன் இருக்காங்க, நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி நம்மளால் பேச முடியுதா? இல்லை, சில விஷயங்கள்ல கட்டுப்படுத்துகிற மாதிரி தான். கட்டுப்படுத்த முடியாது, வெளிப்படுத்த முடியாது. அந்த மாதிரி இன்னைக்கு அலுவலகங்களில் நம்மால் சுதந்திரமாக வேலை செய்ய முடியுதா? இல்லை. இது இல்லாமல் உளவியல் ரீதியான அழுத்தங்கள், பொருளாதார அழுத்தங்கள் இதெல்லாம் வரும்போது நம்முடைய மனது மகிழ்ச்சியை விட துன்பமும் அழுத்தமும் பதட்டமும் தான் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் அதிகமாக இருக்குது. இதுவே இன்றைக்கு சர்க்கரை நோய்க்கு மிகப்பெரிய ஒரு காரணம். ஸோ அப்போ மனதில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் மனப்பயிற்சி, தியானம் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி உடல் கழிவை நீக்கிறோமோ அதே போல் மனக்கழிவை நாம் நீக்க வேண்டும். அடுத்து ஆத்ம சுத்தி. பொதுவாக நோய் வரத்துக்கு 3 காரணங்கள் நம்ம சொல்கிறோம். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். ஆத்தியாத்மிகம் நமக்கு நாமே நோயை கொண்டு வந்து விடுவதற்காக நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் இல்லைங்களா? ரெண்டாவது ஆதி பௌதிகம்னு சொல்லுவோம். இப்போ மழை வருது, வெயில் அடிக்குது, வெளியில் தொற்றுக்கள் வருது, இதுலேருந்து வரக்கூடியது.
ஆதி தெய்வீகம்ங்கிறது நம்முடைய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்த மனித பிறவி எடுப்பதற்கு முன்பு நம்ம கிட்டத்தட்ட 2,00,000 பிறவி வேறு வேறு உயிரினங்களாக பிறந்து கடைசியாக வரக்கூடிய பிறவி தான் நமக்கு மனித பிறவி. இதுவும் ஒரு பிறவியோட முடியறதில்லை, இதுவும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிறவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கருட புராணம் சொல்றது. அப்போ நம்ம இம்மையிலையும் மறுமையிலையும் நாம் சேர்க்கக்கூடிய புண்ணிய பாபங்களை பொறுத்து தான் நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய ஆயுள், நம்முடைய சுகமான வாழ்க்கை, தெய்வீக சிந்தனை, நிந்தனையான வாழ்க்கை, இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறது. இதுக்கு தான் ஆதி தெய்வீகம்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆதி தெய்வீகம் அப்படின்னு வருதுனாலே அந்த இடத்துல ஆத்ம சுத்திங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆத்ம சுத்தி செய்வதற்கான மிகச்சிறந்த சுலபமான வழி எதுனா தியானம். நீங்கள் தியானத்தின் மூலமாக உங்களுடைய கர்மாவை முழுமையாக மாற்ற முடியும். எல்லா சித்தர்களும் எல்லா மத குருக்களும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா தியானம். ஸோ ஆத்ம சுத்தி. இதுக்கு அடுத்து வர்றது அபியாசம். அபியாசம்னா ப்ராக்டிஸ். இப்போ ப்ராக்டிஸ்னா, நான் காலையில் எழுந்த உடனே ஒரு குங்குமப்பூ டீயை குடிக்கிறேன் அப்படின்னா மகிழ்ச்சியோடு சாப்பிட்டா தானே அந்த டீ ருசியாக இருக்கும். காலையில் எழுந்த உடனே நான் ஒரு 1/2 மணி நேரம் யோகா பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியோடு செஞ்சால் தானே அது நமக்கு பலன் கொடுக்கும். எஸ், இதுக்கு பேர் தான் அபியாசம். ஸோ உணவு மாற்றங்கள், தண்ணீர் மாற்றங்கள், சுவாச மாற்றங்கள், உடல் சுத்தி, மனசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் இந்த 6 விஷயத்தையும் மனமகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய அபியாசம். இந்த 7 விஷயத்தை உங்களால் செய்ய முடியும்னா உங்கள் சர்க்கரை நோயை 100% நாம் குணப்படுத்த முடியும். இதில் மருந்தோட எலிமெண்ட்டே பெருசாக கிடையாது. நாங்கள் பொதுவாக நம்மளுடைய மருத்துவமனையில் சொல்கிறது 30% உங்களோட லைஃப் ஸ்டைல், 30% உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், 30% உங்களோட யோகா அண்ட் மெடிடேஷன் ஹேபிட்ஸ், 10% தான் மருந்து தேவை. ஸோ 90% நீங்கள் தான் செய்யணும், 10% மருந்துகள் தேவையில்லை. தேவையில்லாமல் கூட நம்ம இருக்கலாம். இந்த 90% சரியாக நம்மளால் செய்ய முடியும் தான். ஸோ இதுதான் சர்க்கரை நோயை குணப்படுத்துவதற்கான வழி. இன்னொரு டவுட், இப்போ சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகுமா இல்லை ஆகாதா? ஏன்னா இருக்கிறவங்களுக்கு டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து க்யூரபிள் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஆயுர்வேதத்தில் அது எப்படி க்யூரபிளா? அதான் நான் சொன்ன 20 வகையில் 16 வகை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடியது. 2 வகை மருந்துகளை கொண்டு கட்டுப்பாட்டில் வைத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழலாம். கடைசி நிலையில் இருக்கக்கூடிய 2 வகை நமக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடியது தான். இன்னைக்கு வந்து சாதாரணமாக இன்றைக்கு ஒரு டைப் 2 டயபெட்டிஸ் அல்லது ப்ரீ டயபெட்டிஸில் இருக்கவங்க உடம்ப கவனிக்காமல் போகும்போது அது டைப் 2வாக மாறுது. இன்னும் கவனிக்காமல் போகும்போது டைப் 1ஆக மாறுது. இன்னும் கவனிக்காமல் போகும்போது தான் நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக மாறுது. அப்போ நமக்கு தான் நேரம் இவ்வளோ இருக்கே. நம்ம ப்ரீ டயபெட்டிஸில் ஆரம்பிக்கிறோம் ஒரு 35 வயசுலனா 70 வயசில் அது வந்து ரெசிஸ்டண்ட்டாக மாறுற வரையில் 35 வருடம் நமக்கு டைம் இருக்கே. இந்த 35 வருடத்தில் என் உடம்புக்கு என்ன தேவைங்கிற ஒரு புரிதல், மருந்துகளை தவிர வேற என்ன நான் ஆரோக்கியத்துக்காக செய்ய முடியுங்கிற ஒரு புரிதல் நம்மக்கிட்ட இருக்குன்னா சர்டன் டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் ஆர் 100% க்யூரபிள். ஓகேங்க சார். இப்போ சர்க்கரை நோய் அப்படின்னா என்ன தெரியும் அப்படின்னா, இனிப்பு எடுத்துக்காதீங்க, இன்சுலின் ஊசி போடுங்க, இப்படி தான் ஒரு மனநிலைமை இருக்கும். ஆனால் இந்த மனநிலைமையும் தான் சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுல ஒரு பெரிய பங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய தகவல்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். வணக்கம்மா.